அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த பொழுது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் ஆண்டவரை எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியணை விட்டு எழுந்து வந்தது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய திருப்பலியானது கார்டன் வெல்வன் கிரேசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். குறிப்பாக இன்றைய நாளிலே தங்களது 45வது திருமண ஆண்டை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும். கடந்த வருடங்களில் இறைவன் அவர்கள் சந்தித்த எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தியதற்காகவும் புதியதாக தன்னுடைய திருமண ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற அவர்களை ஆவியின் கரத்தில் அர்ப்பணித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் அனைவருமே இறைவன் நம்மோடு எந்த அளவுக்கு சங்கமாகி இருக்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பை நாம் திருவருகை காலத்திலே எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனா அவருடைய வருகை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று சிந்தித்தும் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக திருப்பலியில் ஒப்புவிடு ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புவிடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இருக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறகு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 96. பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. மக்களினங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. உணவு படையிலேந்தி அவர்கள் கோவில் முற்றங்களுள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள். பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்று. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. துயிலும் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றியுமக்கே. ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மக்களாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள்.
குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அன்னா குழந்தையை பற்றி பேசினார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த மதத்தினராக இருந்தாலும் கடவுளை நம்புகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நீங்களும் நானும் விதிவிலக்கல்ல. நமக்கு மேல் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் உங்களையும் என்னையும் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய இறப்புக்கு பிறகு அந்த ஆன்மா அவரிடம் சென்றடைய வேண்டும் என்பது நம் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நமக்கு மேல் இருக்கின்ற அந்த சக்தி ஒன்று, நாம் அவரிடம் சென்றடைவதற்கு முன்னதாக அவர் நம்மை பாதுகாப்பார், வழிநடத்துவார், நம் அனைத்து தேவைகளையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற எண்ணமும் நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒவ்வொரு நாளும் காலை கதிரவன் எழுகிற பொழுது அந்த எண்ணங்களோடு தான் நாம் படுக்கையை விட்டு எழுகிறோம். அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எதை சந்தித்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ற நம்பிக்கையோடு மீண்டுமாய் இந்த இரவிலே நாம் உறங்கச் செல்லுகின்றோம். இப்படி இந்த உலகம் தோன்றியது முதல் இந்த உலகம் அழிகின்ற வரையில் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் உள்ளார்ந்த எண்ணத்தோடு நாம் தேடி பார்க்கின்ற பொழுது யூத சமுதாயம், ஒட்டுமொத்த யூத சமுதாயமே மீட்பர் வருவார், ஒரு நாள் வருவார், நம் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், நம் பாவங்களை போக்குவார் என்ற எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த ஒட்டுமொத்த யூத சமுதாயமே தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது யாவை கடவுளிடம் அவர்கள் கண்ணீரோடு செபிக்கின்ற பொழுது தான் தேர்ந்தெடுத்த இனமாகிய இந்த யூத இனத்தை தான் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இறைவன் மொய்சன் வழியாகவும் ஆரோன் வழியாகவும் அவர்களை பார்வோன் மன்னனிடமிருந்து அழைத்து வருகிறார். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற எண்ணம். அவருடைய எண்ணம் நிறைவேற்றப்பட்டது. பார்வோன் மன்னனிடமிருந்து அவர்களை விடுதலை கொடுத்து அழைத்து வருகிற பொழுது 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிலர் கடவுளை நம்பினார்கள், ஒரு சிலர் கடவுளை நம்பவில்லை. இது மனிதனுடைய யதார்த்தமான எண்ணமாக இருக்கிறது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த மன்னக வாழ்வு, அந்த கடவுள் மீது நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூத சமுதாயத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டிருக்கின்ற பானுவேலின் மகளாகிய அன்னா, ஏறக்குறைய இந்த அன்னா என்பவள் 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பிறகு கைம்பெண் ஆனவள் என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த கைம்பெண் ஆன இந்த அன்னா என்பவள் 74 வயது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட தன்னுடைய குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆன்மீக பயணம், நம்பிக்கை, விசுவாசம், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தை வடிவில் காணுகின்ற வரையில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்விலே இருந்திருக்கிறது என்றால் அவள் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கணவனை விட்டு பிரிந்த பிறகு கைம்பெண்ணான பிறகு கூட 74 வயது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆலயத்திலே இருந்து இறைப்பணி ஆற்றிக்கொண்டு நம்பிக்கையாக ஒரு நாள் ஆண்டவரை நான் சந்திப்பேன். இது ஆழமான விசுவாசம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. அவள் நம்பிக்கை, அவள் விசுவாசம் இறைவன் கைவிட்டு விடவில்லை. அவள் நேரடியாக ஆலயத்தில் அந்த மீட்பினுடைய நிகழ்வை காணுகின்றாள். சிமியோன் இறைவாக்கி தன்னுடைய கரங்களிலே ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது அவளும் அந்த ஆலயத்தில் நின்று சிமியோனுடைய வார்த்தையை உள்வாக்குகிறாள்.
தன் கண்கூடாக பார்க்கிறாள். அவளுடைய வாழ்வில் கிடைத்த ஒரு மாபெரும் புதுமை, ஒரு ஆசீர்வாதம், இறைவனுடைய நற்கொடைகள். எந்த அளவிற்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தால் நாம் இறக்கும் தருவாயில் கூட ஆண்டவரை நாம் சந்திக்க முடியும். எனவே நம்முடைய ஆன்மீக பயணம் எந்த சூழ்நிலைகளிலும் தடைகள் வந்துவிடக்கூடாது, நின்று விடக்கூடாது. தொடர்ச்சியாக நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இன்று அன்னாள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய நாட்களை ஆரம்பிக்கின்றோம். தோல்விகள் மீது தோல்விகள் வந்துவிட்டால், ஏமாற்றங்கள் மீது ஏமாற்றங்கள் வந்துவிட்டால், அவமானங்களை அதிகமாக சந்தித்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் இறைவன் மீது வைத்திருக்க நம்பிக்கையை புறக்கணித்து விட்டு வேற்று ஒரு மனிதனை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த மனிதன் யார்? உங்களுக்கும் எனக்கும். என்னுடைய உன்னுடைய எதிர்கால வாழ்வை அவனால் எப்படி நிர்ணயித்திட முடியும்? அவனுடைய வயிற்று பிழப்புக்காக உங்களையும் என்னையும் தன்னுடைய ஆசை வார்த்தைகளினால் எதிர்கால வாழ்க்கையை சொல்லுகிறார் என்றால், உங்களையும் என்னையும் கேளாமலே நம் தாயின் கருவறையிலே உருவாக்கி இன்று வரை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையை குறைந்து கொண்டே இருக்கிறது. மனிதனை நம்புவதை விட, வேற்று தெய்வங்களை நம்புவதை விட நம்மை படைத்த இறைவன் மீது நம்ப வேண்டும் என்று இன்று அன்னாள் நமக்கு அற்புதமாக சொல்லுகிறாள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதில் எந்த விதமான தடைகளும் வேண்டாம். ஆனால் இந்த கொண்டாட்டத்திலே ஒரு காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த காரணம் என்னவென்றால் நம்பிக்கை, விசுவாசம் ஒன்றே. அந்த நம்பிக்கை விசுவாசத்தை ஒன்றையும் நீங்களும் நானும் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நாம் பெருமையாக சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனவே நான் கிறிஸ்தவன். கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனவே நான் கிறிஸ்துவன் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த நம்பிக்கையை இழந்து வேற்று மனிதர்களை நம்பி, வேற்று தெய்வங்களை நம்பி நாம் தேடி அழைந்து கொண்டிருக்கிற பொழுது, அதை அடுத்தவர்கள் பார்க்கிற பொழுது நாம் அவர்கள் முன்னிலையில் நாம் கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவர்கள் நம்மை ஏளன பார்வையோடு பார்ப்பார்கள் என்றால் அதைவிட அவமானம், தோல்வி நமக்கு எதுவுமே இல்லை. எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்து எனக்கு வெற்றியை தேடி தருவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர், 3 ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்தவர். அவர் இறப்பு எப்படிப்பட்ட இறப்பு என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். பஞ்சுமத்தையில் அவர் உறங்கவில்லை, நல்ல உணவு உண்ணவில்லை, உறங்குவதற்கு நல்ல இடம் கிடைக்கவில்லை. மரணம் என்பது கொலைக்கார மரணமாக அவர் கொடுக்கப்பட்டது. சிலுவை மரணத்தை சந்தித்தார். ஆனால் இந்த உலகம் அவருடைய பிறப்பை கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் எடுத்து எழுதி வைத்திருக்கிறது என்றால் இது சந்தோஷத்தில் கிடைத்த மகிழ்ச்சி அல்ல, மாறாக துன்ப துயரங்களுக்கு நடுவிலே உலகம் அவரை வெறுத்ததுக்கு மத்தியிலே அந்த உலகம் கொடுத்த பரிசு அது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று அந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் முன்னோடியாக ஏற்று அவர் நம்முடைய மீட்பர் என்று நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இதில் நம்பிக்கையின்றி வாழ்ந்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்றே அழைப்பதற்கு அவமானமாக இருக்கும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, வயது முதிர்ந்த காலத்திலும் 74 வயதிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நாள் ஆண்டவரை நான் சந்திப்பேன் நம்பிக்கையோடு இருந்தவளுக்கு குழந்தை வடிவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்றால், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று அன்றே உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்த தெய்வம் நம்மை விட்டு விடுவாரா? சிந்திப்போமா? சிந்தித்து என் தேவன் எனக்காக வருமா, என்னை வழிநடத்துவ நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை மக்களுக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துள் இறைவானின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியில் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மக்களுக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பாதமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருட்கொடைகளால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய உமது இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானகத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனை நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையினர் ஆக்கணைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் நமக்கு உதவனாய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர். எங்கள் பாவங்களை பாராவும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றி அளித்தொள்கிறார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துவை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருளை பெற்றுள்ளோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவுரத்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்